என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எதுலேருந்து வரக்கூடியது ஹாட் கேஸஸ். ஹாட் கேஸஸ் எமிட் பண்ணக்கூடியது எல்லாமே லைன் எமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துல நிறைய நம்புறோம். இது எதுல அதிகமாக வரும் சார் அப்படின்னா, பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா, இதை வச்சு என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகுல்ஸ் என்னங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஹைட்ரஜன் கேஸ், அமோனியா கேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம். ஏன்னா சார் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எமிஷனுக்கும் அப்சர்வன் பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் இருக்கு. கேர்ள்ஸ் கேக்குதா பேசுறது? ஸோ அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு டைரக்டா ஒரு ஒரு லைட் வந்து டைரக்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது, அதாவது அதை ஆராய்ச்சி பண்றதுங்கிறது வேற, இன்னொரு பொருள் மேல செலுத்தி ஆராய்ச்சி பண்றது வேற. அப்ப அதை தான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அப்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வரக்கூடிய லைட் ஒரு மீடியம், அதாவது ஒரு அப்சர்விங் மெட்டீரியல் அதுல கொண்டு நான் என்ன பண்றேன், பாஸ் பண்றேன். ஸோ லைட் பண்றேன்னா பாஸ் பண்ணிட்ட பிறகு அதுல வரக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்றேன்னா அதை எக்ஸாமின் பண்றேன், அதாவது அதை ஆராய்ச்சி பண்றேன். அப்படி ஆராய்ச்சி பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் என்ன சார் அப்படின்னா அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். அது பேர் தானது அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். ஸோ தி லைட் அலோட் டு பாஸ் தி அப்சர்விங் மெட்டீரியல். அப்சர்வ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன கொண்டு அதை என்ன பண்றேன், பாஸ் பண்றேன். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுல அது அப்சர்வ் பண்ணிடுது, அந்த லைட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுது. இந்த ஸ்பெக்ட்ரம் அதுல இருந்து என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, ஸ்பெக்ட்ரத்தை வெளியிடுது. அப்படி வெளியிடக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரத்தை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது அது கிடைக்கிறது தான் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். ஸோ லைட் அலோட் டு பாஸ் ஃபார் தி மீடியம் ஆர் அப்சர்விங் மெட்டீரியல். So then the spectrum is obtained is known as absorption spectrum. So ஒரு பொருள் மேல போய் விழுந்து அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னா அது பேர் தான் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். அப்ப எக்ஸாம்பிள் நம்ம முதல்ல பிரிசம் எடுத்துக்கிட்டோம். இப்ப பிரிசத்துல போய் லைட் விழுகும்போது என்ன பண்ணும், டைரக்டா ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைக்குது. அதை என்ன பண்ண போறோம், வேற ஒரு மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அப்சர்வன் ஸ்பெக்ட்ரத்துல there are 3 types ஸ்பெக்ட்ரம். இந்த டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றோம்னா கண்டினியூஸ் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். முதல்ல கண்டினியூஸ் எமிஷன் சொன்னோம் இல்லையா, இப்ப என்ன சொல்றோம்னா கண்டினியூஸ் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா முதல்ல கண்டினியூஸ் எமிஷன்ல டைரக்ட் லைட் போய் என்ன பண்ணுச்சு, பிரிஷத்துல லைட்டை பாஸ் பண்ணோம். இந்த சோர்ஸ் நமக்கு ஸ்பெக்ட்ரம் நமக்கு பிரிஞ்சுது, இங்க கிடைச்சது, ஸ்பெக்ட்ரம் கிடைச்சது. பட் இங்க என்ன சார் அப்படின்னா, இப்படி போகக்கூடிய லைட்டை ஒரு அப்சர்விங் மெட்டீரியல் மேல பாஸ் பண்ண பிறகுதான் நம்ம என்ன பண்ண போகுது, இங்க கிடைக்க போகுது பார்க்கலாம். ஸோ லைட் பாஸ் த்ரூ தி மீடியம், இதுல போகக்கூடிய லைட் போகக்கூடிய மீடியம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல முதல்ல ஏர் மீடியம், வாட்டர் மீடியம், ஏதோ ஒரு மீடியம் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஏதோ ஒரு மீடியம் வைக்கும்போது என்ன ஆகுது, இட் இஸ் டிஸ்பர்ஷன் பிரிசம் சொல்றோம். அப்ப அங்க கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் சொல்றோம் கண்டினியூஸ் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம் வழியா நான் பாஸ் பண்றேன். அப்படி மீடியம் வழியா பாஸ் பண்றது என்னது, கண்டினியூஸ் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். நார்மலா முதல்ல நம்ம கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். அதுல லைட் போய் விழுந்துச்சு, எனக்கு டிஸ்பர்ஷன் நடந்துச்சு. டிஸ்பர்ஷன்ல நான் எனக்கு என்ன கிடைச்சது, கலர்ஸ் விப்ஜிஆர் அப்படிங்கிற கலர்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி இங்கே என்ன சார் அப்படின்னா, அதே மாதிரி லைட்டை நான் பாஸ் பண்றேன், போய் விழுகுது. ஆனா என்ன, ஒரு மீடியத்துல நான் பாஸ் பண்றேன். அந்த மீடியம் என்னது, இங்கே கிளாஸ் மீடியம் எடுத்துக்கிறேன் அல்லது வாட்டர் மீடியம். இங்கே நான் பிரிசம் எடுத்துக்காம மீடியம் எடுத்துக்கிறேன். கிளாஸ் மீடியம், வாட்டர் மீடியம், ஏதோ ஒரு கேஸ் மீடியம், ஏதோ ஒன்று எடுத்து அதுலயே நான் பாஸ் பண்ணது ப்ரொடியூசர்ஸ் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணது. அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்றோம், கண்டினியூஸ் அப்சர்வன் சொல்றோம். கண்டினியூஸ் அப்சர்வன். ஸோ இந்த லைட் ரேஸ் பாஸ் த்ரூ தி மீடியம். லைட் ரேஸ் என்ன பண்றேன், நான் ஒரு மீடியம் வழியா பாஸ் பண்றேன். இட் இஸ் டிஸ்போஸ் பை தி பிரிசம். பிரிசத்து வழியா, அது மீடியத்து வழியா பிரிசத்துக்கு பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, இங்க எனக்கு இந்த டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்டு கண்டினியூஸ் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். வென் ஒயிட் லைட் நம்ம என்ன பண்றோம்னா, ஒயிட் லைட் எடுத்துக்கேன். ஒயிட் லைட் பாஸ் த்ரூ தி ப்ளூ கிளாஸ் பிளேட். ஒரு ப்ளூ கிளாஸ் பிளேட் வழியா நான் என்ன பண்றேன்னா
அப்படியே பாஸ் பண்றேன். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், இட் அப்சர்வ் எவ்ரிதிங் எக்ஸ் ப்ளூ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு கலர் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்ல நான் என்ன பண்றேன், லைட்டை பாஸ் பண்றேன். அந்த லைட் என்ன பண்ணுது, எல்லா லைட்டும் போய் அதுல விழுகுது. ஆனா அந்த பிளேட் என்ன கலர்ல எனக்கு தெரியுது, ப்ளூ கலர்ல தெரியுது. அப்ப காரணம் என்ன, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ப்ளூ கலரை மட்டும் என்ன பண்ணுது, எனக்கு எமிட் பண்ணுது. அதுவே இன்னொரு வேற எடுத்துக்கலாம், எல்லோ கலர் எடுத்துக்கலாம். ஒரு எல்லோ கலர் பிளேட், அதுல போய் நான் என்ன பண்றேன், இந்த லைட் ரேஸ் பாஸ் பண்றேன். அப்படி பாஸ் பண்ண எல்லா கலர்ஸையும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு எல்லோ மட்டும் என்ன பண்ணும், அதை எமிட் பண்ணும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கலர்ஸ் நம்ம எப்படி டிஃபரெண்ட் பண்ணோம், இது எல்லோ கலர் ரெட் கலர் எப்படி டிஃபரெண்ட் பண்றோம்னா, அந்த லைட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அது என்ன பர்டிகுலர் கலரோ அதை மட்டும் என்ன பண்ணும், அது அப்படியே எமிட் பண்ணும். அதுக்கு பேர் தான் நம்ம கலர்ஸ் நம்ம பிரிக்கிறோம். நம்ம இப்ப ஊதா கலர் சட்டை, பச்சை கலர் சட்டை எல்லாம் சொல்றோம் இல்லையா, காரணம் அது எல்லா கலர்ஸும் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் கண்டினியூஸ் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். ஸோ the white light pass through the blue glass plate, it absorb everything except blue. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். எதை மட்டும் அப்சர்வ் பண்ணாது, ப்ளூ கலர் மட்டும் என்ன பண்ணாது, அது அப்சர்வ் பண்ணாது, அதை எமிட் பண்ணிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டினியூஸ் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ கண்டினியூஸ் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, in the light pass through a medium, in light pass through a medium, it is dispersed by the prism. அதை நம்ம மீடியம் வழியா பாஸ் பண்ணி அந்த பிரிசத்துல நம்ம பாஸ் பண்ணோம்னா என்ன, இங்க டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. பட் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when light pass through the glass plate வழியா நான் பாஸ் பண்றேன், அதாவது ப்ளூ கிளாஸ் பிளேட் வழியா நான் பாஸ் பண்றேன். அப்படி பாஸ் பண்ண என்ன பண்ணுது, இட் அப்சர்வ் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அப்படின்னா என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. பட் ஆனா என்ன பண்ணல, ப்ளூ கலர் மட்டும் அப்சர்வ் பண்ணல, அது என்ன பண்ணுது, எமிட் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா கண்டினியூஸ் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம். இது பேர் கண்டினியூஸ் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா லைன் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம். என்ன சார் லைன், ஹலோ சொல்லுங்கம்மா. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் லைன் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம். லைன் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இன்கேண்டிசன்ஸ் லேம்ப்னு சொல்லியிருப்போம் இல்லையா, ஒயிட் லைட் எமிட் பண்ணக்கூடிய லேம்ப் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த இன்கேண்டிசன்ஸ் லேம்ப் பாஸ் போது எது வழியா பாஸ் பண்றோம்னா, கேஸ் வழியா பாஸ் பண்றோம். என்ன கேஸ் சார் அப்படின்னா, கோல்டு கேஸ். இன்கேண்டிசன்ஸ் லேம்ப் பாஸ் என்ன பண்ண, இன்கேண்டிசன்ஸ் லேம்ப் லைட் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய லைட் பாஸ் த்ரூ தி கோல்டு கேஸ். அதுல வரும்போது என்ன கிடைக்குது எனக்கு, இட் ப்ரொடியூஸ் டிஸ்பர்ஷன் டியூ டு பிரிசம். அந்த பிரிசத்தை வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும், அந்த கலர்ஸ் தெரியும். ஸோ தி இன்கேண்டிசன்ஸ் லேம்ப் இஸ் கோல்டு கேஸ். அந்த மீடியம் கேஸ் spectrum of the distributive prism. This spectrum is called an absorption spectrum. And the spectrum is another line absorption spectrum. So the white light, அதாவது இன்கேண்டிசன்ஸ் லேம்ப் பாஸ் தி கோல்டு கேஸ் இது வழியா பாஸ் பண்றேன். இந்த கோல்டு கேஸ் எதா சார் இருக்கு பார்த்தோம்னா மீடியமா இருக்கு. ஸோ அந்த மீடியம் வழியா பாஸ் பண்ணி அதை நான் பிரிசம் வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, பிரிசத்து வழியா பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும், அந்த ஸ்பெக்ட்ரம் எனக்கு கிடைக்கும். அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு பேர் என்ன சார் அப்படின்னா லைன் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ லைன் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் what is line observance கேட்டாங்கன்னா, light from incandescent lamp pass through a cold gas through the dispersion due to prism absorption சொல்லிருப்பாங்க. என்ன சார் அப்படின்னா, இந்த லைட் ஃப்ரம் தி கார்பன் ஆர்க் இருக்கு இல்லையா, கார்பன் ஆர்க்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட் இருக்கு இல்லையா, அதை எதுல பாஸ் பண்ணோம்னா பாஸ் த்ரூ தி சோடியம் வேப்பர். சோடியம் வேப்பர் வழியா பாஸ் பண்றேன். ஸோ சோடியம் வேப்பர் வழியா பாஸ் பண்ணும்போது இட் ப்ரொடியூசஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கார்பன் ஆக். அது என்ன பண்ணுது, ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா கார்பன் ஆக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் என்ன பண்றாங்க, இதை வச்சு ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது எப்படி சார் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டூ டார்க் லைன்ஸ் இன் தி எல்லோ ரீஜியன். முதல்ல பார்த்துருப்போம், எனக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும், அந்த ஸ்பெக்ட்ரம் ரெண்டுக்கு இடையில எனக்கு டார்க் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதான் பேண்ட் ஸ்பெக்ட்ரத்துல சொல்லியிருப்போம். இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க லைன் ஸ்பெக்ட்ரத்துல இந்த
வரக்கூடிய லைட்ட கார்பன் ஆர்க்லேருந்து வரக்கூடிய லைட்ட சோடியம் வேப்பர்ல நான் பாஸ் பண்றேன். So if the light from the sodium carbonate pass through the sodium vapor வெளியே pass பண்றேன். The continuous spectrum sodium spectrum சொல்றோம். So it is called இப்போ இந்த ஃபுல்லா எல்லோ ரீஜினா இருக்கும். இந்த எல்லோ ரீஜின்ல எனக்கு என்ன தெரியுது? எல்லோ ரீஜின்ல 2 டார்க் லைன்ஸ் எனக்கு தெரியும். இதே மாதிரி 2 டார்க் சார் வாய்ஸ் கிளியரா இல்ல. லைனா இருக்கீங்களா? சார் எஸ் சார். வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது சார். நோ சார், பிரேக் ஆகி கேக்குது சார். ஓகே, எனக்கு கட்டாயம் ஸ்ட்ரைட் ஆகுதுமா? எஸ் சார். இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, a carbon light from the carbon pass through the sodium vapor lamp. அப்படி லைட் கார்பன் ஆர்க்லேருந்து வரக்கூடிய லைட்டை சோடியம் வேப்பர்ல நம்ம பாஸ் பண்ணும்போது சோடியம் வேப்பர் சார் கேட்கவே இல்லை சார்.
சார் எதுவுமே கேட்கல சார். நான் என்ன பேசவே இல்லை மாதிரிமா வரமா. இப்ப கேக்குதாமா பேசுறது? எஸ் சார். பயாலஜி அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாம் லைன்ல இருங்க. பயாலஜில 308, பயாலஜி 354, பயாலஜி 366, பயாலஜி 384. இவங்க எல்லாம் திரும்ப திரும்ப ஏன் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. நீங்க பேசுறது பிரேக் ஆயி கேக்குது சார். புரியவே இல்லை. இப்ப கேக்குதாமா? கேர்ள்ஸ் கேக்குதா? எஸ் சார். இந்த லைன் அப்சர்வன்ஸ் பெட்டத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள திரும்ப திரும்ப கட் ஆயிருது. அதனால அதை விட்டுறேன். அது ஏன்னா அது சொல்ல ஆரம்பிக்கிறதே கட் ஆயிருது. அதனால இப்ப பேண்ட் ஸ்பெக்ட்ரம் சொல்றேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். ஸோ பேண்ட் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படி என்ன சார் அப்படின்னா, when white light pass through the iodine vapor நான் white light என்ன பாஸ் பண்றேன், அப்படி பாஸ் பண்ணுறது என்ன சார் பண்ணுது அப்படின்னா, டார்க் பேண்ட்ஸ் ஆன் கண்டினியூஸ் பிரைட் பேக்ரவுண்ட் இஸ் அப்டைன்டு. அதாவது ஒரு பிரைட் பேக்ரவுண்ட்ல, அதாவது நல்ல தெளிவா இருக்கக்கூடிய பிரைட் பேக்ரவுண்ட்ல எனக்கு டார்க் லைன்ஸ் அப்படியே தெரியும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அதை நம்ம அந்த இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். ஸோ டார்க் லைன்ஸ் ஆர் அப்டைன்டு வென் எப்போ சார் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இஸ் அப்படின்னு, ஒயிட் பேக்ரவுண்ட்ல எனக்கு டார்க் லைன்ஸ் அப்படியே சின்ன சின்ன பேண்ட்ஸா எனக்கு தெரியும். அது எப்போ எனக்கு தெரியும், எதுலலாம் எனக்கு அப்சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, when white light is passed through the dilute solution of blood, அதாவது நம்ம ரத்தத்துல நம்ம பாஸ் பண்ணும்போதோ அல்லது குளோரோஃபைல் அதுல பாஸ் பண்ணும்போது எனக்கு இந்த டார்க் லைன்ஸ் அப்படின்னு தெரியும். எப்படி சார் அப்படின்னா, ஒயிட் பேக்ரவுண்ட் பின்னாடி நல்ல ஒயிட் பேக்ரவுண்டா இருக்கா, அந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல எனக்கு இப்படி டார்க் லைன்ஸ் தெரியும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா பேண்ட் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம். இது பேர் தான் என்னது, பேண்ட் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம். when white light அயோடின் வேப்பர், இது இதுல அயோடின் வேப்பர்ல பாஸ் பண்ணும்போது, when white light is passed through the iodine vapor, the dark bands are obtained. Bright background is obtained. So this type of band is called band absorbance spectrum. இப்போ நம்ம சொன்னோம் band absorbance spectrum சொல்றோம். ஸோ இதுல எதுல சார் நம்ம அது மாதிரி band absorbance spectrum ப்ரீச் பண்ணலாம், என்ன எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோம்னா, when white light is passed through dilute solution of blood or chlorophyll, bloodலயோ அல்லது குளோரோஃபைல் அப்படிங்கிறது அந்த இதுலயோ நம்ம அதை பாஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த பேண்ட் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க, certain solution of organic and inorganic components, organic and inorganic components are emitted the band absorbance spectrum. சரிங்களா? ஸோ இதுல அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. கார்பன் ஆர்க், அதுல கார்பன் ஆர்க் கிடைக்கும். கண்டினியூஸ் ஆர்க்ல எனக்கு என்ன டூ டார்க் லைன் சொல்றோம் லைன் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம். எல்லோ ரீஜன்ல இருக்கக்கூடிய 2 டார்க் லைன்ஸ் தான் நம்ம சொல்றோம் லைன் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். அதே மாதிரி இங்க நான் என்ன பண்றேன், அந்த லைட் ரேஸை பாஸ் பண்றேன். எது வழியா பாஸ் பண்றேன், அயோடின் வேப்பர் வழியா பாஸ் பண்றேன். அயோடின் வேப்பர் வழியா பாஸ் பண்ணுறது எனக்கு டார்க் லைன்ஸ் பேண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், டார்க் பேண்ட் எனக்கு கிடைக்கும். இங்க ஒயிட் பேக்ரவுண்ட்ல எனக்கு டார்க் பேண்ட் கிடைக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, பேண்ட் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்பெக்ட்ரத்தோட டைப். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், ஃபர்ஸ்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சொன்னோம், அடுத்து அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துல 3 டைப்ஸ் இருக்கு, அதே மாதிரி அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரத்துல 3 டைப்ஸ் இருக்கு. அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துல என்னென்ன எமிஷன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரத்துல ஒரே நிமிஷமா
ஸோ அதுதான் நம்ம பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன தரும்னா ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். இது ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கான்செப்டுக்கும் ஒரு ஃபைனல் எண்ட் இந்த இதுல இருந்து கான்செப்ட் நமக்கு கிடைக்கும். என்ன சார் அப்படின்னா ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். என்ன ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ்னா என்ன, அது எங்கேருந்து நமக்கு கிடைக்குது, அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சன், அது சூரியன் இருக்கு இல்லையா, அந்த சூரியனை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா அதுல நமக்கு நிறைய ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். சூரியன்லேருந்து வரக்கூடிய ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தோம்னா அதுல நிறைய ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைக்கும். அதுல என்ன இருக்கும், நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ் நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் நீங்க சன்னை வந்து ஏதோ இப்ப விருந்தானால பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப் இது மாதிரி ஏதாவது வச்சு நம்ம ஓரளவு பார்க்கும்போது நமக்கு உள்ளர வந்து அந்த கலர்ஸ் தெரியும். அதாவது காலையில சாயங்காலம் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவா தெரியும். காலையில ரெட்டிஷா இருக்கும், சாயங்காலம் ரெட்டிஷா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில நேரத்துல ஆரஞ்சு கலர் வரும். மத்தியான நேரத்துல பாத்தீங்கன்னா பியூரா ஒயிட் கலர்ல தெரியும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க, பார்க்கலாம். ஸோ தி ஸ்பெக்ட்ரம் அப்டேன் ஃப்ரம் தி சன் எக்ஸாமினட், அதை நமக்கு ஆராய்ச்சி செஞ்சோம்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ். அது என்ன இருக்கும், நிறைய டார்க் லைன்ஸ் இருக்கும். இந்த டார்க் லைன்ஸ் பேர் தான் என்ன சார் அப்படின்னா திஸ் டார்க் லைன்ஸ் இன் சோலார் ஸ்பெக்ட்ரம். அந்த சோலார்ல இருக்கக்கூடிய அந்த டார்க் லைன்ஸ் பேர் தான் என்ன சார் அப்படின்னா ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். அந்த சூரியனில் இருக்கக்கூடிய கருமை நிற வரிகள் இருக்கு இல்லையா, அந்த வரிகளுக்கு பேர் தான் ஃப்ரான்ஹோபர் வரிகள், அதாவது ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டு எக்ஸாம் தி சன் the lot of dark lines are examined. அதில் பார்த்தோம்னா நிறைய டார்க் லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டார்க் லைன்ஸ்க்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னா ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த டார்க் லைன்ஸ், இதுல என்னென்ன ஸ்பெக்ட்ரம்ஸ் நமக்கு கிடைக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the absorbance spectra for various materials are compared with ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, லைன் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம், கண்டினியூஸ் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம், இந்த எல்லா அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரத்தையும் இதுல வரக்கூடிய டார்க் லைன் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த டார்க் லைன்ஸ் நம்ம என்ன பண்றோம், நான் கம்பேர் பண்றேன். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, என்னெல்லாம் அதுல பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய எலமெண்ட்ஸ், அதாவது இந்த லைன்ஸ்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய சூரியன்ல இருக்கக்கூடிய என்னென்ன எலமெண்ட் இருக்கு, என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ தி அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம் ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கம்பேர்ட் வித் ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். நிறைய மெட்டீரியல்ஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த எமிஷன், அதாவது அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, எமிட் ஆகக்கூடிய அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, அதை நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன். இதோட கம்பேர் வித் ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். ஃப்ரான்ஹோபர் லைன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ்ல, அதாவது சூரியன்ல, இந்த சன்ல, இந்த அட்மாஸ்பியர்ல என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்கு, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் ஃப்ரான்ஹோபர், இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். என்ன அப்படின்னா வாட் இஸ் ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். when spectrum obtained from sun is examined, sun is examined, அதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ் இருக்கும். ஸோ தி டார்க் லைன்ஸ் ஆர் கால்டு ஸ்பெக்ட்ரம். அதுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். அது என்ன சொல்றோம், சோலார் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் நோன் அஸ் ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். அதுக்கு பேர் தான் அது ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். தி அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரத்துல இருந்து வரக்கூடிய வேரியஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கம்பேர்ட் வித் ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். அது அப்சார்பன்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம் பாத்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய இந்த லைன்ஸ் compare with the Fraunhofer lines which help in this sun atmosphere இருக்க பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் Fraunhofer lines அப்படின்னு சொல்றோம். ஸோ Fraunhofer linesனா என்னன்னு புரிஞ்சுதா? எது டவுட் இருக்காமா? No sir. No sir. ஸ்டூடண்ட்ஸ் No sir. முடிஞ்சது. 5th lesson முடிஞ்சது. ஹலோ, புரியுதாம்மா? Yes sir. ஓகே Yes sir. ஓகே. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின்ஸ் தர்றேன். அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு டெஸ்ட் எழுதி எனக்கு அப்படியே அனுப்பிடுங்க. அடுத்து இனிமே ஒரு முடிவு என்ன அப்படின்னா யாரெல்லாம் டெஸ்ட் எழுதி அனுப்பலையோ அவங்க நம்பர் எல்லாம் இனிமே கிளாஸ்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற கான்செப்ட் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். யாரெல்லாம் அனுப்பலையோ, யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி சென்ட் பண்ணலையோ அவங்க நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அட்மிட் கொடுக்கப்படாது, அவங்க கிளாஸ்ல அட்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிடுறேன். அடுத்த டெஸ்ட் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் உங்க புக்ல எடுத்துக்கங்க, புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 300 பாருங்க. பேஜ் நம்பர் 300 பேஜ் நம்பர் 300
Yes, sir. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் லா. மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் லா. Yes, sir. அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் வந்து அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வேவ். உங்களுக்கு நியூ புக் யாருக்குமே இல்லையா? புது புக் இருக்காமா? புது புக்கா? ஓகே, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க எல்லாத்தையுமே படிங்க, பாத்துக்கலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் அதை பார்த்துக்கோங்க அந்த கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சர்வன்ஸ் ஸ்பெக்ட்ரா. வாட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா? give the types. And what is absorption spectra? give the types. First question என்ன சொல்லியிருந்தேன்? explain the Maxwell modification in ampere circuit law. அடுத்து write down the properties of electromagnetic waves. அடுத்து what is emission spectra? give the types. அடுத்து what is absorption spectra? give the types. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க, இந்த எத்தனை கொஸ்டின்? 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அந்த 4 கொஸ்டினும் எழுதி சென்ட் பண்ணிருங்க எனக்கு. அடுத்த கிளாஸ் யார் யாரு இதை சென்ட் பண்ணலையோ அவங்கள உள்ளார அட்மிட் கொடுக்க மாட்டேன், சரிங்களா? அடுத்து கேர்ள்ஸ் எல்லாரும் லைன்ல இருங்க, நான் சொல்றது நல்லா காதில் வாங்கிக்கோங்க. இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேக்குறீங்களா? எல்லாரும் இருக்கீங்களா லைன்ல? Yes, sir. Yes, sir. ரன்னிங் டைம் வந்துருச்சு. அதுக்குள்ள ஒரு சின்ன இது உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன பண்ணா, இப்ப நம்ம செகண்ட் இயர் வந்து 11th முடிச்சு 12th வந்தாச்சு. 11th என்ன சில பேர் என்ன ஃபீஸ் பேலன்ஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபீஸ் பேலன்ஸ் 11th ஃபீஸ் பேலன்ஸை ஏற்கனவே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா 2 times இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 11th பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்க பே பண்ணிருங்க. அடுத்து உங்களுக்கு 12th ஃபீஸ் என்ன எவ்வளோ அப்படின்றத ஆஃபீஸ்ல ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். அது ஆஃபீஸ் நம்பரை எல்லாரும் கால் பண்ணி கேட்டுக்கங்க, சரிங்களா? கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் உங்களால பே பண்ண முடியுமோ பே பண்ணுங்க. லைன்ல இருக்கீங்களாமா? இருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே. அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஏன்னா இப்ப டைரக்டா பார்த்து பேசும்போது இன்னும் உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்ப எக்ஸ்பிரஷன் தெரியல இல்லையா, அதனால நினைச்சிட்டு இருப்பேன். சொல்ல வேண்டிய பொறுப்பு சொல்லிட்டேன், நீங்க கட்ட வேண்டிய பொறுப்பு உங்களோடது, நீங்க கட்டிடுங்க. அடுத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதுக்காக இதை உங்கள்கிட்ட இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல் நம்ம ரெகுலரா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் நம்ம வந்து அடிக்கடி சொல்ல போறது இல்லை. நம்ம கிளாஸ்ல சொல்லிட்டு விட்டுலாம், போன்ல எல்லாம் சொல்ல மாட்டோம். எப்பாவது ஒரு தடவை அதாவது 4 months ஒரு கால் 3 months ஒரு தான் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, டீச்சர்ஸ் இப்ப எல்லாருமே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா டீச்சர்ஸும் எப்படி இருக்காங்க, எப்படி என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. சில பேர் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. நீங்க எல்லாம் பே பண்ணாதான் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கும். ஒரு சிலர் ரொம்ப கஷ்டமா தான் இருக்காங்க, சரியா? அதே மாதிரி உங்க சைடும் பார்க்கும்போது உங்களுக்கும் சில இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு இதையும் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு 11th and 12th ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல கேளுங்க. கேட்டு கொஞ்சம் பே பண்ணுங்க. 11th ஃபீஸ்ல ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, சரிங்களா? இதை நீங்க கண்டினியூ பண்ணணும். வேணா நம்ம ஃபர்ஸ்ட் வாலி முடிச்சிட்டோம், அடுத்தடுத்து நம்ம செகண்ட் வாலி நடத்தணும். ஏன்னா கிளாஸ் எப்ப ஸ்கூல் எப்ப ரெகுலரா ஸ்டார்ட் பண்ண போறான்னு தெரியல. பட் நமக்கு ரூல் படி என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னாங்க, அப்புறம் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்ன இன்னும் ஃபைனல் எதுவுமே சொல்லல அவங்க, அதை பத்தி இன்னும் முடிவு எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் பத்தி அவங்க சொல்லிட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம் எப்ப நடக்கும், 10வது 11வது 12வதுக்கான பொது
இன்டர்வியூ எப்ப நடக்கும் அப்படிங்கறத எக்ஸாம்ல சொல்லிட்டாங்க. அது மேக்சிமம் நமக்கு சொன்ன டேட்ல நடத்திடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே படிச்சிடணும். அதுக்காக கிளாஸஸ் நம்ம கண்டினியூவா கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் இருக்கணும். நான் ஜூம்ல தானே வச்சிருந்தேன். ஜூம்ல இருக்கும். மீட்டிங் கட்டத்துல ஃபர்ஸ்ட் இயர் நம்பர் இருக்கும். ராஜான்னு. அந்த நம்பர் பேர் வரலாட்டி அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும். அத கொடுத்துட்டு பிசிக்ஸா PAYE PHY SICS அத ஃபுல்லா கேபிட்டல்ல போடு. எங்க அட்டா அதெல்லாம் இல்ல. கட்டானா கேபிட்டல்ல போடு. எல்லாமே கேபிட்டல்ல. B கேபிட்டல்ல. AB இல்ல M நோட் இருக்குல அந்த B HYES. ஹலோ ஹலோ கேர்ள்ஸ் இருக்கீங்களா? எஸ் சார். சரி. அது யாரு 3 to 8 யாரு? தேவதர்ஷினியா? லெசன் முடிஞ்சது ஓடிடுச்சு. ஓகே. அதாவது டீச்சர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை விட கடுமையான இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டு இல்ல. சரி, அதனால என்ன சொல்றேன்னா வீட்டுல சொல்லி பண்ணுங்க. சில பேர் ஃபேமிலிஸ் இருக்கும், அந்த கஷ்டம் இருக்கும் எல்லாருக்குமே. டீச்சர்ஸும் இருக்காங்க. அதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு இந்த ஃபீஸ் பேலன்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணி வால்யூம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வேலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆஃபீஸ்ல கேட்டு தெரிஞ்சுங்க, ஃபீஸை கட்டிடுங்க. சரி, சரியா? கேக்குதாமா? எஸ் சார். யாரும் மீட் பண்ணிட்டே இருக்காங்க. யார் மீட் பண்றதுன்னு தெரியல. இடையில இடையில டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. யாரோ உள்ளர போயிட்டு மீட்னு பண்ணிட்டு ரன்னிங் டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரன்னிங் டைம் முடிஞ்ச பிறகு எல்லாம் கட் ஆயிருங்க. இந்த 4 கொஸ்டின் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சென்ட் பண்றேன். அடுத்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் நான் அந்த ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். ப்ராப்ளம் மேக்ஸிமம் அது 4th லெசன்ல மேக்ஸிமம் ப்ராப்ளம் எல்லாமே சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 5th லெசன்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ்ல கொஞ்சம் சால்வ் பண்ணுவா. நீங்க பேஜ் நம்பர் பாருங்க. பேஜ் நம்பர் 287ல 5.1 இருக்கு பாருங்க. அது பேஜ் தான் பெருசா இருக்கும். பெருசா ப்ராப்ளத்தை போட்டிருப்பாங்க. ஆனா சின்ன ப்ராப்ளம் தான் அது. கரண்ட் கால்குலேட் பண்றது தான். அந்த கரண்ட் அதை கால்குலேட் பண்ணிடலாம். அது டவுட் இருந்தா நீங்க மறுநாள் என்கிட்ட கேட்டுக்கோங்க. யாருமே கேட்க மாட்டீங்க, டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. பேஜ் நம்பர் 291ல 5.2 அதுவும் சின்ன கொஸ்டின் தான். அதையும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். 5.2 5.3 பாருங்க. அதே மாதிரி சின்ன கொஸ்டின் தான். அதையும் சால்வ் பண்ணிடலாம். 5.4 இருக்கட்டும், நான் என்ன சால்வ் பண்றேன். ஓகே, இதை மட்டும் சால்வ் பண்ணிடுங்க. 3 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுங்க. கொடுத்த 4 கொஸ்டினை படிச்சு எழுதி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அடுத்த கிளாஸ்ல யார் செய்யறாங்க, யார் செய்யல அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யாதவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். கிளாஸ்ல அட்மிட் கொடுக்க மாட்டேன். அடுத்து இப்ப உங்களுக்கு தெரியும் வந்திருக்க மார்க் யாராருக்கு எப்படி வந்து தெரியும். நிறைய பேருக்கு மார்க் எதுல குறைஞ்சிருக்கு அப்படின்றத தெரியும். ஏன் குறைஞ்சிருக்குங்கிற ரீசன் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. அப்பதான் நமக்கு டோட்டல் இன்க்ரீஸ் ஆகும். டோட்டல் வேணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும். நமக்கு எது பிடிக்குதோ, எது நமக்கு ஈஸியா இருக்கோ அதை மட்டும் நம்ம படிக்க கூடாது. மார்க் அப்படின்னு பேசி பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வேணும். அதை எல்லா சப்ஜெக்டையும் படிச்சுதான் ஆகணும். சரியா? சரிங்களாமா?
டெஸ்ட் எழுதி அடுத்த கிளாஸ் எப்போ வருதோ அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிருங்கம்மா. இல்ல அடுத்த கிளாஸ் முடிஞ்சு கூட நீங்க சப்மிட் பண்ணிடலாம். அதாவது அடுத்த எப்போ டைம் டேபிள் வருதோ அன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிற முடியாது, அன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க சென்ட் பண்ணிடலாம். அன்னைக்கு ஈவினிங்குள்ள இதை சென்ட் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே, நான் லீவ் ஆயிக்கங்க. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.